7 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கிய ஆயி பூரணம் அம்மாள் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு ஆயுத எழுத்து நிகழ்ச்சி தொடரும். ஒரு அடி நிலத்தை கூட விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் அதிகரித்து வரும் பங்காளி சண்டைகளுக்கு மத்தியில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை கல்விக்காக வாரி வழங்கிய கொடையுள்ளம் கொண்ட தாய்தான் ஆயி பூரணம் அம்மாள். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கொடிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பூரணம்மாள் கனரா வங்கியில் கிளர்க்காக பணியாற்றி வருகிறார். 30 வருடங்களுக்கு முன்னரே கணவரை பறிகொடுத்த பூரணம் அம்மாள் தனது மகள் ஜனனியே உலகம் என வாழ்ந்து வந்துள்ளார். பூரணம் அம்மாள் வாழ்க்கையில் விதி மீண்டும் விளையாடியது. தனது ஒரே மகளும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழக்க விரக்தியின் உச்சத்திற்கே சென்றார். இனியும் எதற்காக வாழ வேண்டும் என்று எண்ணியவருக்கு மகளின் கடைசி ஆசை நினைவுக்கு வந்துள்ளது. தனது தாத்தா சீதனமாக கொடுத்த நிலத்தை அரசு பள்ளிக்கு வழங்குமாறு அவர் கூறிச் சென்றுள்ளார். அந்த வழியில் அறப்பணிகளையும் செய்து காலம் கழித்துவிட எண்ணியவர் முடிந்தவரை இல்லாதவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் தனது மகளின் கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாக 7 கோடி ரூபாய் மதிப்பிலான 1.5 ஏக்கர் நிலத்தை அரசு பள்ளிக்கு தானமாக வழங்கியுள்ளார் பூரணம் அம்மாள். தகவலறிந்த எம்பி சு வெங்கடேசன் பூரணம் அம்மாளை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க நாடு முழுவதும் பிரபலமானார் ஆயி பூரணம் அம்மாள். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, 1.5 வயசு பொண்ணு இருந்தது. கணவர் இறந்துட்டார். அது மூலிமா பொண்ணை வளர்த்து இது பண்ணி நீ பொண்ணு சொன்னதை தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறேன். இவரின் ஈகை செயலை அறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்ததோடு கௌரவிக்கும் வகையில் அவருக்கு குடியரசு தின விருதும் அறிவித்தார். இந்நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பூரணம் அம்மாளை நேரில் சந்தித்து பாராட்டினார். பாராட்டுகளை புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்ட பூரணம் அம்மாள் தானமாக கொடுத்த நிலத்தில் தனது மகளுக்கென சிலை அமைக்க வேண்டும் என்றும் அன்பு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். நான் இடம் கொடுத்ததுல பள்ளி பள்ளிக்கூடம் கட்டி அதில் கட்டடம் கட்டி என்னுடைய பெயர் நினைவாக வைக்கணும், சிலை வைக்கணும் அப்படின்றத நான் வேண்டுகோளாக வச்சிருக்கேன் சார். கல்விக்கென அரும்பெரும் கொடையளித்து அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் உருவெடுத்த பூரணம் அம்மாள் அவரவர் முடிந்த உதவியை ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். எல்லா மக்களுக்கும் நான் எல்லா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் பிள்ளைங்களா பையன் பொண்ணுவா நினைக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் அவரவர்களால் முடிஞ்ச உதவியை பொருளால் உடல் உழைப்பாலோ செய்யணும். இளைய சமுதாயம் நம்ம அந்த வல்லரசு ஆகணுன்ற போது இளைய சமுதாயம் இதை ஒரு முடிஞ்சதை செய்யணுன்றத என்னுடைய வேண்டுகோள். கோடான கோடி மக்களின் பாராட்டுகளுக்கு சொந்தக்காரராகி உள்ள பூரணம் அம்மாள் தன்னை யாரும் விளம்பரம் செய்ய வேண்டாம் என்றும் உருக்கத்துடன் கேட்டுக்கொண்டார். எல்லா பதிவு பண்ணி நான் வெளியில் வரும்போதே எல்லா மீடியாவிலேருந்து வந்தாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே வெளித்தெரியக்கூடாதுன்ற என்னுடைய குறிக்கோள் இப்பயும் எல்லா மக்களும் நினைங்க என் பொண்ணுடைய செயலாக்குங்க. ஆனால் என்னை இப்படி மீடியாவோ சேனல்களோ என்னை பத்திரிகையாளர்களோ என்னை இது பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. ஏழை எளிய குழந்தைகளுக்காக தன்னலம் பாராமல் தானமளித்த ஆயி பூரணம் அம்மாளை ஒட்டுமொத்த தமிழகமும் அன்புடன் வாழ்த்தி வருகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரையில் இருந்து செய்தியாளர் ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.